ரெண்டாவது விஷயம் வந்து மேடம் பற்றி சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வார்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் ஜனங்களுக்கு நம்ம என் மூலியமாக தெரிய வைக்கிறது சில விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஊருக்குள்ளே வரதுக்கான வழிங்க. இப்போ வந்து நம்ம கேஜிஎஃப்க்கு உள்ள வேறு ஸ்டேட்லேருந்து வர எல்லா வழி பார்டர்ஸ்லையும் இப்போ வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற மொத்த தார் ரோடும் மேடம் சார்பில் இப்போ எல்லாம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று எந்த ரோடுமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வரும்போதே கர்நாடகாக்குள்ளே வரும்போது தெரிஞ்சிடும் ரோடு சரியில்லை, அப்போ கர்நாடகா என்ட்ரு ஆயிடுச்சுன்னு. இப்போ அந்த ஒரு மாற்றமே இல்லாத அளவுக்கு வேறு ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட்டில் தான் இப்போ ரோடு நல்லா இருக்குது. அதுவும் பார்டரில் இருக்கிறதுனால மேடம் ஒரு இதில் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற மொத்த ரோடும் புதுசாக போட்டுருக்குறாங்க. இன்னொன்று சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்க கூட சொல்லலாம், எங்கள் வீட்டுக்கிட்ட ரோடு வந்துச்சா, அது ஒரு பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு வர விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் நல்லாக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வார்டு நல்லாக்கணும், நெக்ஸ்ட்டு நம்ம தெருவு நல்லாக்கணும், அப்புறமா தான் நம்ம வீடு நல்லாக்கணும்னு யோசிக்கணும். ஏன்னா இப்போது ஊரில் ரோடு போட்டாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட ரோடு போடல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஃபஸ்ட் நம்ம ஊருக்குள்ளே ஜனம் வரணும், ஜனம் வந்தால் தான் 4 பிஸ்னஸ் வரும், பிஸ்னஸ் வந்தால் தான் நம்ம ஊர் டெவலப் ஆகும். அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது தான் மேடம் வந்து இப்போ மொத்த ரோடும் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ கூட மேடம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க, வார்டு வைஸே இல்லாத கேஜிஎஃப்ல எந்த ரோடுனா இருக்கட்டும் அதை வந்து டெவலப் பண்ணணும்னு இப்போ ஸ்பெஷல் ஃபண்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டெவலப்மெண்ட் எப்படி பண்ணோன்னா, இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வா அப்படின்னா வந்துடாதுங்க, அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே கேஜிஎஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடுறாங்க. நம்ம வார்டுலேயே 10 ஏரியா இருக்குதுங்க, நம்ம 10 ஏரியா சுற்றுறதுக்கு ஆக முடியல. ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருந்து 35 வார்டுங்க, 16 வில்லேஜ், 216 பஞ்சாயத்து 270 வில்லேஜுக்கு மேலே சுற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு வில்லேஜ் சுற்றினாலும் திருப்பி நம்ம வாடலாம் பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகிடுங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டத்தில் காத்தால ஏஞ்சி இங்கே வந்து இவ்வளோ வேலையும் பார்த்து நம்ம எல்லார் குறையும் கேட்டு பத்தாவதுக்கு இது வந்து மினிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த ஃபண்டு எடுத்துன்னு வந்து டெவலப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. பேசுகிறவங்க 1000 பேசிடலாம், இது ஆச்சா அதாச்சான்ட்டு. ஆனால் ஒரு வேலை செய்யும் போது தான் அதோட கஷ்டம் தெரியுது. ஏன்னா நம்மளே இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதை ப்ரப்போசல் பண்ணி அதை சேங்ஷன் பண்ணி அதுக்கு ஃபைனான்ஷியல் அப்ரூவல் வந்து அதை எடுத்துன்னு வர்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு லேடி ஐரன் லேடின்றது உண்மையாக அவங்களுக்கு வச்சுக்கிற பேர் நல்லா வச்சுக்கிறாங்க கேஜிஎஃப்ல. அது ஒரு இரும்பு மனுஷி மாதிரி இருந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மக்கள் வந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணணும். எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணோன்னா, எடுத்தவொன்னே நம்ம வீட்டுக்கிட்ட வேலை செய்கிறதோட நம்ம ஊரை டெவலப் பண்ணுங்கோ, நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இப்போ அதுக்கு உண்டான வேலையை மேடம் நல்லபடியாக உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, கேஜிஎஃப்குள்ளே வரணுனாலே எவ்வளோ பேர் தெரியும். பங்கார்பேட்டிலேருந்து கேஜிஎஃப்க்கு வரும்போது எதையோ இருட்டு வந்தால் கேஜிஎஃப் வந்துச்சுன்னு தெரிலாம். இப்போது எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே, இன்க்ளூடிங் நான் கூட கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற கட்டத்தில் இன்றைக்கி ஊருக்குள்ளே வந்தாலே ஒரு வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு யாரும் நன்றி சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேலை ஆகிற வரைக்கும் தான் குறை சொல்லுவாங்க, வேலை ஆகிட்ட பிறகு யாரும் ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா? கிடையாதுங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் எம்எல்ஏ வந்து அவ்வளோ ராவு பகமாக உழைச்சி இந்த ஊரை டெவலப் பண்ணணும்னு வரும்போது நம்மளாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எந்த இடம்னா பாருங்க, பகல் மாதிரி இருக்குது. நைட்டில் எடுத்தால் நம்ம பிஎம் ரோட்லேருந்து ராபர்ட்சன்பேட் டு ஆண்டர்சன்பேட் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் வரைக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்குதுங்க, பிரைட்னஸ். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம மேடம் யாருக்காக பண்ணுறாங்க? நம்மளுக்காக பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து எல்லாம் ஒரு ஒத்துழைச்சி கமெண்ட் பண்ணுறவங்க. இப்போ ஊர் டெவலப் ஆகணுன்றாங்களே, டெவலப் பண்ணவங்க வந்து பண்ணுறவங்க கூட நின்று சொல்லணும், இது மாதிரி இருக்குது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, 10 விஷயம் பண்ணும்போது மறந்துடுறாங்க. எதனா ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி தான் ஆகணும் அப்படி தான் ஆகணும்னு குறை கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஊரில் இன்றைக்கி அம்பேத்கர் கால் வச்சுட்டு போன இடம் நம்ம ஊருன்றாங்க இல்லையா? நம்ம பார்க்கலாம்னா நம்ம வயசுக்கு இல்லை. பட் ஆனாலும் இன்றைக்கி இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டே ஒரு அம்பேத்கரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மேடம் வந்து அம்பேத்கர் ஸ்மார்ட் பவன் பண்ணுகிறாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரிலங்கோ. அப்படி ஒரு கட்டம் வரும்போது நம்ம வந்து மேடம்க்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ஆகட்டும் என்ன ஆகட்டும் இருந்தாலும் சரி, மேடம் ஒரே வார்த்தைங்க, மேடம்க்கு ஒன்றும் வந்து எந்த ஒரு யார் பண்ணாலும் அவங்க கமெண்ட்டே பண்ணுறதில்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க, கவுண்டர் கொடுக்குறதே இல்லைங்க, இக்னோர் பண்ணுறாங்க. இக்னோர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த டெவலப்மெண்ட்டில் பண்ணி காட்டுறாங்க. இன்னைக்கு கேஜிஎஃப்ல ரோடு இல்லைன்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க மேடம் தான் ரோடு போட்டான்னு? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொன்னால் அந்த கிரெடிட் போடுறதுனால சொல்கிறது இல்லை. அதனால வந்து தயவுசு ஜனங்க எல்லாம் சேர்ந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக எவ்வளோ டெவலப்மெண்ட் இருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கட்டத்தில் வரும்போது இன்றைக்கி 100 ஏக்கரில் வந்து ஒட்டுமொத்த கர்நாடகா ஸ்டேட்கே வந்து போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கட்டுறாங்க. அது கேஜிஎஃப்ல நடக்குது. நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை. புது ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்துக்குதுங்க. இந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஆளுங்க உள்ளே வந்தால் தான் உள்ள டெவலப்மெண்ட் வரும், பிஸ்னஸ் வரும், ஒரு மணி ஃப்ளோட்டிங் ஆகும். அப்போ தான் நம்ம தரமும் உயரும். அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் பண்ணினுக்குவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேங்க. ஒரு ஊருக்கு ஒரு நாள் போனால 1 வருஷம் அது இன்னொரு ஊர் திருப்பி பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கவுன்சிலர்ஸு, இவ்வளோ மெம்பர்ஸு, இவ்வளோ பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு, இவ்வளோ வில்லேஜுக்காரு, இவ்வளோ ப்ராப்ளத்தையும் பார்க்கறதுக்கு
உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்காக வந்து இவ்வளோ உழைச்சி இருக்கும்போது நம்மளாம் சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்னு கேட்டு இந்த வார்டு மக்கள் கூட இவ்வளோ நேரம் இருந்து வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒத்துழைச்ச மொத்த அனைத்து மக்களுக்கும் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை தென்றலை கண்டு மாலையிட ஆசை மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை சின்ன சின்ன ஆசை. A warm welcome to you. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஏரியால இவ்வளோ ஒற்றுமையா இருந்து எல்லாரும் வந்து இங்க ஒரு ஆரோ பிளான்ட்டுக்கு ஓப்பனுக்கு மேடம்க்கு வந்து ஒரு நன்றி சொல்றதுக்காக இவ்வளோ பேர் கேதர் ஆயிக்கிறாங்க. 13th வார்டுனா ரொம்ப கிரேட், ரொம்ப கிரேட். மனுஷருக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது தண்ணி, ரெண்டாவது லைட்டு, மூணாவது ரோடு. அது எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுக்குற ஒரே ஒரு எம்எல்ஏனா நம்ம மேடம் ரூபா கல்லா எம் சசிதர் அவரு தான். இன்னைக்கு நம்மளுக்குன்னு யோசிக்காம எனக்குன்னு யோசிக்காம நம்மளுக்குன்னு யோசிக்கிறவங்க தான் இப்போ கேஜிஎஃப்ல ஜாஸ்தி. ஏன்னு கேட்டா அப்பா நல்லா ரோடு இருக்குது, எங்க போனாலும் நல்லா கால் அழுக்காவாத ரோடுங்க இருக்குது, எங்க போனாலும் வெளிச்சமா லைட் இருக்குது, எங்க போனாலும் எந்த ஏரியால போனாலும் ஒரு ஆரோ பிளான்ட் இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணின்னு. இதுதான் மனுஷருக்கு ரொம்ப முக்கியமான 3 தேவைகள் இல்லையா? ஆமாவா? ஆமாதானங்க. அதனால நம்ம எம்எல்ஏ வந்து இவ்வளோ சாதனைங்க கேஜிஎஃப்ல பண்ணிருக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸா என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னாக்கா எப்படி நன்றி சொல்லணும்? அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தாங்க, செகண்ட் வாட்டி வந்து ரோட்ஸ், லைட்ஸ், இது தாலுக் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி ஒன்னொன்னா செஞ்சுன்னுக்கிறாங்க. இப்போ போலீஸ் ட்ரைனிங் வரப்போகுது, சயின்ஸ் பார்க். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் குழந்தைங்கெல்லாம் பெங்களூருக்கு போனோம் ஒரு சயின்ஸ் மியூசிக் பார்க்கணும்னா. ஆனா இப்போ அந்த மியூசியம் கேஜிஎஃப்கே மேடம் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, சயின்ஸ் மியூசியம் வந்திருக்கு, போலீஸ் ட்ரைனிங் வருது. நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் கால் வச்ச இடத்துல வந்து பவன் கட்டு போறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு முக்கியமானது செய்ய போறாங்க. 3வது வாட்டி வந்தா கண்டிப்பா நம்ம கேஜிஎஃப்க்கு ஃபேக்டரி விழ போகுது. 3வது வாட்டி வந்து கண்டிப்பா ஃபேக்டரி வரும். நம்ம கேஜிஎஃப் மக்கள் இன்னும் குஷி ஆவாங்க. இன்னும் நம்மளுக்கு பெருமை. எங்க ஊர்லயே ஒரு ஃபேக்டரி வந்துக்குது, எங்க ஊர்லயே ஒரு தாலுக் இருக்கு. கேஜிஎஃப்ல தாலுக், முன்னால பங்கார்பேட்டுக்கு போவோம், ஆனா இப்ப கேஜிஎஃப்லயே தாலுக் இருக்கு. இவ்வளோ சாதனை பண்ற நம்ம மேடம்க்கு வந்து நம்ம நன்றி கடனா வரப்போற எலெக்ஷனுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைச்சு நம்ம மேடம்க்கு நல்லா கை தூக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இதோட இந்த ஆரோ பிளான்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் வந்துட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா
சும்மா இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் பேர் சொல்லணும் போனால் லேட் ஆகும். ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுத்துறேன். இப்போ ஒரு நிமிஷம் கிட்ட வந்துட்டுக்குது. அதனால் வந்து இன்னைக்கு டோட்டலாக எல்லாம் பேசுனாங்கனாக்கா அதை பற்றி வேறு இந்த ஆர்ஓ பிளான்ட்டு, அடுத்தது வந்து ஆர்டிஓ, அடுத்தது வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரி வர்றது, அடுத்தது என்ன இந்த போலீஸ் ட்ரைனிங், இதெல்லாம் பேசுனாங்க, சந்தோஷம். நான் மறுபடியும் அதை பேச வேணாம். இன்னைக்கு பிஜிஎம்எல்ல பற்றி பேசுனேனாக்கா அது கூட வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து இந்த கேஜிஎஃப்க்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், தயவுசெய்து மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஒரு ரெட் மார்க் போட்டு வச்சுருந்தாங்க, இந்த பிஜிஎம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே இருக்கிற தமிழ்காரங்களுக்கு, இங்கே இருக்கிற கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு பெங்களூர் போனாக்கா வேலை கொடுக்கறதில்ல, வேற எந்த சலுகையும் கொடுக்கறதில்ல. கேஜப்பா ஓகிரியான்றாங்க, கேஜப்பா போறான்றாங்க. இப்படியெல்லாம் இருந்த ஊர்ல வந்து இன்னைக்கு நம்ம மதிப்புக்குரிய எம்எல்ஏ வந்து இன்னைக்கு கேஜிஎஃப் எப்படி டெவலப் ஆகிருக்குதுன்னா, நானே சொன்னா நல்லா இல்லை, இப்போ எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்துட்டு யாரும் எதிர்பார்க்க முடியாத டெவலப்மெண்ட் பண்ணினுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க 2 தூங்குறாங்களா 3 தூங்குறாங்க தெரியல. எம்எல்ஏன்றது இல்லை, அந்த அம்மா மினிஸ்டர், இது அடுத்த மினிஸ்டர் ஆகிறாங்க குப்சாமி சொன்ன மாதிரி. அது இல்லாமல் அந்த சேர்மனை 2 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட்டே இல்லை. இருந்தாலும் கூட 2 நாளைக்கு ஒரு முறை, 1 நாளைக்கு ஒரு முறை கேஜிஎஃப் தான் ஓடி எல்லா வேலையும் பார்த்துனுக்குறாங்க. இன்னைக்கு கேஜிஎஃப்ல லீடருங்க, நம்ம சொல்லக்கூடாது, எல்லாம் பெரியவங்க வாயில தான் பேசியிருந்தானுங்க. இத்தனை வருஷமா எந்த ஒரு செயலும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிஜிஎம்எல் மூடிட்டு பின்னிக்கு நாங்கள் என்ன நினச்சோன்னாக்கா, ஊர் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, இனிமேல்ட்டு எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சோம். அந்த 5 லேட்ஸ் கூட எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் வந்து கீழே மேலே எல்லாம் ஆகி போய் ஒரு ரோடே இல்லை, எல்லாமே இதாகி போச்சு. எனக்கு டைம் கொடுத்தது, நான் ரொம்ப தான் நேரம் பேசணும், ஆனால் எனக்கு டைம் 1 நிமிஷம் தான் கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி டெவலப் ஆகுதுன்னு சொன்னாக்கா எம்எல்ஏ, இன்றைக்கி நம்ம மதிப்புக்குரிய டாக்டர் ரூபகலா சசிதர் மேடம் வந்துட்டு ராவம் பகலா இந்த கேஜிஎஃப்க்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாகும், இது எப்படி பண்ணணும். பாதி பேர் வீடு விட்டு போயிட்டாங்க, விஷ்ணு சொல்கிறது கரெக்ட். இன்னைக்கு மறுபடியும் வந்தாங்க. சன்னுங்கெல்லாம் ஃபில் ஆகிருக்குது, மைன்ஸ் ஏரியாவில் சன்னுங்கெல்லாம் ஃபில் ஆகிருக்குது, கட்டினுக்கிறாங்க. அதுக்கு அப்ஜெக்ஷனு. அது கூட மேடம் என்ன சொன்னாங்க, யாருன்னு டிஸ்டர்ப் ಮಾಡಬೇடா, அவர் கட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அவர் ஹிந்திக்கார் வந்துக்கிறாரு, அது ஹிந்தியில் பேசியிருப்பாங்க, மேடம் இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு யாருக்குன்னா தொல்லை கொடுத்துங்கிறாங்களா, வீடு கட்டுறவங்களுக்கு யாருக்கும் தொல்லை கொடுக்கறதில்ல. மேடம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேசணும். ஆனால் அழிஞ்சு போன ஊரை வந்துட்டு எப்படி நல்லா இருந்த ஒரு நேரத்தில், அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ மேடம் வந்து பின்னிக்கு இந்த ஊர் வந்துட்டு நல்லா ஆயின்னு இருக்குது. மேடமுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லி, நாங்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஏரியாலெல்லாம் வந்துட்டு எல்லா ஏரியாவில் வந்துட்டு ஆரோ பிளான்ட் போடுறாங்க. ஆனால் மேடம் தேடி இங்கே போட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லனாக்கா, மணிகண்டனும் மேடம் சாந்தி மேடம் எம்சிஓ, அவங்க வேறு யாரும் இல்லை, உதய் அவங்க மிஸ்ஸஸ் அவங்க அம்மா. அதே மாதிரி உதய் அவங்க பையன் மணிகண்டன் காங்கிரஸ்கார். அவர் என் கூடலாம் வேலை சேர்ந்தவர். மறுபடியும் காங்கிரஸ் சேர்ந்து பின்னிக்கு அவருக்கு ஒரு கலர்ச்சியே வந்துக்குது. நீ இனிமேல்ட்டு இங்கே எங்கே போகாமல் மேடம் ஜோதியில் இருந்து நல்லா வேலைங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். காங்கிரஸ் கிட்ட வந்ததுக்கு, மேடமும் காங்கிரஸ் தான், அப்பா காங்கிரஸ் தான், நீ எங்கே அப்படி போய் இந்த இன்டர்வலுக்கு இப்போ வந்துட்ட, அதனால வேண்டி தயவுசெய்து மேடமுக்கு எல்லாம் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கின்னு, இன்னும் மீண்டும் வந்துட்டு வரப்போகிற எலெக்ஷனில் ஆகட்டும், முனிசிபாலிட்டி தான் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேடமுக்கு கை கொடுத்து மேடமுக்கு நின்னீங்கன்னாக்கா ஊர் நல்லா ஆகும். ஊர் நல்லா இருந்தால் தான் நாம் வாழ முடியும். ஊர் நல்லா இல்லைனாக்கா நம்மளுக்கு வேல்யூவே இல்லை. தயவுசெய்து நினச்சிங்க. எல்லாமே இன்னைக்கு உருகத்தில் இருந்துட்டு குப்பத்துக்கு ரோடு போதனாக்கா அது யார் எட்டுன்னு வந்தது? அப்பா கேச்சு முனியப்பா, டாக்டர் அப்பா, அவர் தான் எடுத்துன்னு வந்தது, அவர் தான் எல்லாம் பண்ணுது, அவர் தான் வந்துட்டு எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு போயின்னு அதுதான். இன்னைக்கு யாரும் நடுவில் வந்துட்டு நாங்கள் பண்ணுறான்றாங்க. சரி, கீட்ட யாருன்னா பண்ணின்னு போட்டோம். ரயில்வே ரோடு குப்பத்துக்கு கனெக்ஷனு எல்லாருக்கும் தெரியும் சார். சும்மா என்னதான் ஜாஸ்தி பேச விட மாட்டான்றாங்களே, நீ வேற. இப்படியெல்லாம் இன்னைக்கு டெவலப் ஆகினுக்குதுனாக்கா காங்கிரஸ் விட்டு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு. தண்ணி வேலை பண்ணிட்டு ரோடு வேலை பண்ணிட்டு எனக்கு ஏரியாவுக்கு வந்த மனசுக்கு இன்னைக்கு
மைனிங் ஏரியால என்ன வேலை இருந்தா கூட நாங்க அந்த ஒரு வேலை பண்ணி எப்பவுமே நான் ப்ரோக்ராம்க்கு வந்தது இல்லை. ப்ரோக்ராம் எதுவும் ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பா நான் எந்த வார்டுக்கு வரல. ஆனா இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் இருந்தா நான் வருதில்லான்னு சொல்லியிருப்பேன். ஆனா இவர் சொல்லாத கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன செலிப்ரேஷன்ஸ்க்கு நான் வருதில்ல. எப்போ ஒரு ஏரியா நான் விசிட் பண்ணும் போதும் யாருமே ஏரியால இல்லை. எல்லாம் வெளியூர்ல வேலைக்கு போறாங்கம்மா, யாருமே இல்ல. காலையில 4 மணி 5 மணிக்கு எழுந்து வெளியூர்ல எங்க வீட்டுக்கார் போறாங்க. எங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாரும் வெளியூர்ல வேலை பண்றாங்கம்மா, எங்க எதுவுமே இல்லை. அப்ப நாங்க கேஜிஎஃப்ல பார்க்கும் போதும் யாரு ஏரியா விசிட் பண்ணும் போதும் அப்ப யாரு எங்க கூட எம்சி இல்ல, கவுன்சிலர் யாரும் இல்ல. இப்ப வந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் ஒரு ஏரியா வந்த யாரோ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அப்ப குங்குமம் மஞ்சள் கொடுத்தோம், பாருமா ஊர் எப்படி இருக்குது, ஏரியா எப்படி இருக்குது. எங்க வீட்டுல ஒருத்தரும் 2 பேரு வெறி உள்ள போய் வேலை செய்யறாங்க. லேட்டா வருவாங்க, ராத்திரில வருவாங்க. அப்போ ஒரு ப்ராப்ளமும் சொல்லிதான் வந்தாங்க. அப்ப யாருமே தண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, ரோடு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு எதுவுமே ஒரு பாதிப்பு. ஏன்னா நாங்க மைன்ஸ்ல இத்தனை வருஷமா வேலை பண்ணி வந்தேன். எங்க அப்பா காலத்துல இருந்தா, தாத்தா காலத்துல இருந்தா, மாமியார் காலத்துல இருந்தா எல்லாம் நாங்க வீட்டுக்காரே இங்க வேலை பண்ணி வந்தோமே. ஆனா 25 வருஷமே 25 வருஷம் ஆயிடுத்து மைன்ஸ் மூடிட்டாங்க. ஆனா எங்களுக்கு வேற எதுவுமே கவர்மெண்ட் பண்ணலையே. எந்த கவர்மெண்ட் இருந்தா வந்து இங்க வேலை வாய்ப்புவோ, கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு உங்க குடும்பமே இங்க ஊரே இப்படி ஆயிருக்குது, யாரும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து யோசனை பண்ணலையே. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. வேற தண்ணி இல்ல, ரோடு இல்ல, லைட் இல்ல, அது எனக்கு மனசுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. ஆனா ஏரியாவுக்கு வந்தா பார்த்தா இப்படி இருக்குது. ஆனா இன்னைக்கு ரொம்ப எனக்கு குஷி ஆயிடுச்சு. எல்லாம் இளைஞர்கள், எல்லாம் யூத்ஸ், வாலிபார்கள் காலேஜுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், அது யோசனை ஆயிடுச்சு. எப்ப வந்தா 10 வருஷமா நான் ஏரியால வந்தா யாருமே இல்லை. ஒரு வீட்டுல ஒருத்தர் அம்மா இல்ல ஆயா பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்தா ஏரியால எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்த மனசுக்கு கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது ஊர்ல திருவிழா இருந்தா எப்படி இருக்குது அப்படி இருக்குது. இந்த வார்டு எப்படி இருக்குது கரெக்டா சொல்லிருக்குன்னா, திருவிழா இருந்தா எப்படி இருந்தா அப்படி உங்க இந்த வார்டு நம்பர் 13 ஏரியா இருக்குது. தெரியாது மணிகண்டா கிட்ட நான் ரொம்ப பேசல, இதுக்கு முன்னால கூட எப்பவுமே பேசுதில்ல. போன்ல கூட ஒரு 2 வார்த்தை 2 டைம் தான் பேசிருக்கிறது. ஆனா இந்த அம்மா அவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு கரெக்ட் சர்வீஸ் பண்ணும் அப்படி. அங்க அப்பா அம்மா தெரியாது. இன்னைக்குதான் எனக்கு ஒரு மீட்டிங்ல சொல்லும் போது இது ஒரு காங்கிரஸ் குடும்பம், திருப்பி காங்கிரஸ் குடும்பக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு கேட்டா மனசுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எப்போ நானு கேஜிஎஃப் வந்த ஒரு அம்மா மாதிரி தான் யோசனை பண்ணி வந்தேன். நீங்க எப்போ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி பார்த்தோம் எனக்கு. அப்போ இது எனக்கு கேஜிஎஃப் ஒரு குடும்பம். எதனா ஒரு வேலை பண்ணும் போது என் குடும்பக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கிறேன். வேற ஒரு எம்எல்ஏயா நான் எதுவுமே வேலை பண்ணல. ஒரு அம்மா மாதிரி யோசனை பண்ணு என் மக்களுக்காக, என் அக்கா தங்கச்சிக்காக, எங்க கூட பிறந்த அண்ணா தம்பிக்காக என்ன எப்படி பண்ணும் அந்த நியாய நீதிமா வேலை பண்ணி வந்தேன். எங்க முனிசிபல் பிரசிடென்ட் கரெக்டா தெரியாத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்எல்ஏ வர்றது அது கடவுள் யோசனை பண்ணிருந்தா. ஆனா இப்போ எம்எல்ஏ இருக்கிற டைம்ல தான் நான் மினிஸ்டர் ஆகுறது விடுறது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அல்ல. அது ஒரு போஸ்ட். அது போஸ்ட் இருந்தே நான் சர்வீஸ் பண்றேன், அது எனக்கு மனசுல வராது. ஆனா ஒரு 2-3 மாசத்துல 2 மாசம் 2 மாசம் 2-3 மாசத்துல கேஜிஎஃப்ல ஒரு பெரிய கம்பெனி வராத இருந்தா இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத இருந்தா அப்ப எனக்கு ரொம்ப பேஜாராகும். இப்போ அல்ல, அப்ப எனக்கு அதுக்காக நான் ஃபைட் பண்ணிருக்கிறேன். நேத்து கூட எனக்கு சிஎம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதுதான் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க பிஎம்எல் லேண்ட் இங்க ஒரு கம்பெனி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரை கேட்ட போதும் உங்க ஊர்ல என்ன இருக்குது ஒரு கம்பெனி வர்றதுக்காக. இப்போ எங்க கேஜிஎஃப்க்கு ஒரு 10 கம்பெனி அல்ல 100 கம்பெனி அப்ளை பண்ணிருக்காங்க லேண்ட் கொடுக்கும்.
லேண்ட் கொடுங்க, கேஜிஎஃப்ல நாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், லேண்ட் கொடுங்க. இதுக்கு முன்னால நான் ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட போகும்போது ஒரே ஒரு கம்பெனி எங்க கேஜிஎஃப் அட்ரஸ்ல அப்ளிகேஷனே போடல. சார் 1000 ஏக்கர் லேண்ட் இருக்குது, பெமெல் கிட்ட வாங்கி கம்மி பணத்துல உங்களுக்கு இந்த 1000 ஏக்கர் லேண்ட் கொடுத்தமே, ஏன் ஒரு கம்பெனி போடல? ஆனா ஒரு 6 months போயிட்டு வந்து இப்போ 100 கம்பெனி போட்டு இருக்கிறாங்க. எனக்கு கேஜிஎஃப்ல லேண்ட் கொடுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் கிட்ட லேண்ட் கொடுங்க, குப்பம் ரோட்ல லேண்ட் கொடுங்க, 10 acres கொடுங்க, 50 ஏக்கரை கொடுங்க, 100 ஏக்கரை கொடுங்க. இப்போ லேண்டுக்கு 100 கம்பெனிஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனா அங்க ஒரு நல்ல ஆஃபீஸர், இந்தியால த பெஸ்ட் கம்பெனி எதனா இருந்தா அது ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் வந்தா அது அப்புறமா வேற கம்பெனிக்கு நாங்க கொடுக்கலாம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணு. அதனால யாரு லேண்டு எடுத்தா அவருக்கு கொடுத்தா இது கம்மிக்கு நீங்க லேண்டு கொடுத்துருக்குறீங்க. இங்க நாங்க கேஜிஎஃப்ல லேண்டுக்கு எவ்வளவு கோடி லேண்ட் இருக்குது, இல்ல பணம் வேண்டாம் எங்களுக்கு, இங்க ஒரு கம்பெனி எங்க மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நாங்க இந்த லேண்டுக்கு எது வேல்யூ இல்ல, லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ இது இதுக்கு லேண்டுக்கு என்ன வேல்யூ வேண்டாம். ஆனா இங்க கம்பெனி வந்தா அப்ப எங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படி நாங்க நினைச்சு ஒரு பிளான் பண்ணி ஒரு 1000 ஏக்கர் 1000 ஏக்கர் பெங்களூர்ல கிட்ட 100 கிலோமீட்டர்ஸ்ல எங்க பார்த்து அவருக்கு லேண்ட் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த லேண்டுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. 10 கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிருக்குது. 10 கம்பெனி நானும் அந்த டீட்டெயில்ஸா ஒரு கம்பெனி வரட்டும் போர்ட் போட்டு அதனால வெயிட் பண்ணிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு கேஜிஎஃப்க்கு. எப்படி கேஜிஎஃப்ல கோல்டு மைன்ஸ்ல ஒரு வேலை வாய்ப்பு இருந்து ஆனா ஒரு வீட்ல ஒரு 5 கிராம் கோல்டு இல்லை. இந்த ஏரியா இடீ கண்ட்ரி இந்தியால சொல்றாங்க கேஜிஎஃப்ல கோல்டு இருக்குது. கேஜிஎஃப் ஃபிலம் பார்த்துருக்குறீங்களா, எவ்வளோ கோல்டு பிஸ்கெட் இருக்குது, எவ்வளோ கோல்டு. ஆனா கேஜிஎஃப் பார்த்தா தெரியுது பிஸ்கெட் இருக்குதா என்ன இருக்கு. ஆனா ஒரு நாள் திருப்பி கேஜிஎஃப்க்கு அதே வேல்யூ வருது, கோல்டுக்குன்னா அதிகமா வேல்யூ வருது. எங்க ஊரு தேடி தேடி வருவாங்கம்மா, இங்க ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படி தேடி வருவாங்க. எங்க ஊர் மக்களுக்கும் கேஜிஎஃப் மக்களுக்கும் தங்கவேல் மக்கள் கூட வேலை வாய்ப்பு வரும். திருப்பி வேற ஊருக்கார் வெளி ஊருக்கார் வருவாங்க. இங்க ஒரு 10 கம்பெனி இருக்குது, எங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படி இங்க வருவாங்க. அது எங்க கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நெக்ஸ்ட் இல்லம்மா, இந்த 6 மாசத்துல 3 மாசத்துல பண்ணு, அதுதான் நான் ஃபைட் பண்ணிருக்கிறேன். அதனால நான் எந்த ஏரியா கூப்பிட்டா ப்ரோக்ராம் கூப்பிட்டா மேடம் இங்க லைட் இருக்குது, இங்க ஃபில்டர் இருக்குது, இங்க ரோடு இருக்குது, ரமேஷ் அண்ணா ரொம்ப வார்டு நம்பர் 12 எந்த ப்ரோக்ராம் இருந்தா கூப்பிடுறது. நான் இல்ல நான் வருதில்ல, நீங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க, எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்குது, சிஎம்ஆ கூப்பிட்டு வரணும், ஒரு கம்பெனியா எடுத்து வரணும் நாங்க இந்த ஏரியாவுக்கு மைனிங் ஏரியாவுக்கு. அது இல்ல 10 கோடி நாங்க ரிசர்வ் பண்ணிருக்கிறோம் மைனிங் ஏரியா ரோட்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக. அது சிஎம் கொடுத்திருக்கிற டிஸ்கிரிஷனரி கோட் அல்ல, கவுன்சிலர் ஃபண்ட் அல்ல, முனிசிபல் ஃபண்ட் அல்ல, 15 ஃபைனான்ஸ் அல்ல, ரமேஷ் அண்ணா 15 ஃபைனான்ஸ் அல்ல, நகரோத்தனா ஃபண்ட் அல்ல, முனிசிபல் ஃபண்ட் கூட அல்ல. 10 கோடி நாங்க ரிசர்வ் பண்ணிருக்கிறோம். இப்போ வார்ட்ல நாங்க டெவலப்மெண்ட் பண்ணோம். இப்போ பைலட்ஸ் நல்லா இருக்குது, அந்த ஏரியா உருகம்பேட் நல்லா இருக்குது, ராபர்சன் பேட் நல்லா இருக்குது, அப்படி எதுவும் சொல்றது இல்ல. மைனிங் ஏரியா கூட நாளைக்கு ரோட்ஸ் நல்லா இருக்குது. 10 crores ரிசர்வ் பண்ணிருக்கிறோம். எல்லா கவுன்சிலர் கொடுத்ததும் நாங்க பண்றோம். ஏரியால அம்மா இந்த ரோடு நல்லா இல்ல, இந்த ரோடு கரெக்டா இல்ல, இது பண்ணுங்க, அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா 10 கோடி நாங்க ரிசர்வ் பண்ணிருக்கிறோம். கவர்மெண்ட் கோடி நாங்க ஸ்டேட் ஹைவே டிஸ்ட்ரிக்ட் ஹைவே தான் பண்ணோம். இன்னொரு 10 கோடி நாங்க ரிசர்வ் வச்சிருக்கிறோம். எல்லா மைனிங் ஏரியா நாங்க எங்க ரோடு தேவை டெவலப்மெண்ட் பண்றோம். அம்பேத்கர் போயிருக்கிற ஒரு இடம் நாங்க 10 ஏக்கர் லேண்ட் மைனிங் ஏரியால ரிசர்வ் பண்ணிருக்கிறோம். மைனிங் ஏரியால 10 ஏக்கர் லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறோம். அம்பேத்கர் வந்ததுக்காக அம்பேத்கர் நாலேஜ் ரிசர்ச் சென்டரா பண்றோம். படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு படிச்சிருக்கிற யூத்ஸ்க்கு ஃபியூச்சர் அது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக
நாங்க 10 கோடி கிராண்ட்ஸ் ரிசர்வ் பண்ணிருக்கிறோம். அம்பேத்கர் ரிசர்ச் நாலேஜ் ரிசர்ச் சென்டரா ஒரு டெவலப்மெண்ட் பண்றோம். அதெல்லாம் உங்களை கேட்டு ஒரு நாள் உங்களை ஐடியா எடுத்து பண்றோம். அது ஒரு மனசுல இருக்குது. சயின்ஸ் சென்டர் கூட பண்ணிருக்கிறோம். இப்ப நாங்க எதுவுமே சொல்றது இல்லை. இப்ப லேண்ட் ரிசர்வ் பண்ணி பண கிராண்ட்ஸ் அலாட்மெண்ட் ஆயிருக்குது. அது ஒரு ஸ்டெப்பு பூமி பூஜை பண்ணும் போது உங்களுக்கு அந்த எல்லாம் உங்களை எல்லாம் கூப்பிட்டு அது பூஜை பண்ணலாம். என்ன வேலை பண்றது பெண்டிங் இருக்குது. ஏதோ ஒரு சாதனை பண்ணிருக்கிற அப்படி மீட்டிங்ல வந்தா எனக்கு மனசுக்கு இஷ்டம் ஆகுறது இல்ல மணிக்கண்டா. அதனாலதான் நாங்க அவாய்ட் பண்றேன் ப்ரோக்ராமு செலிப்ரேஷன்ஸ். ஆனா இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது. நீங்க 35 வார்டு கவுன்சிலரா கூப்பிட்டு இம்பார்ட்டன்டா லீடர்ஸா கூப்பிட்டு எல்லா ஏரியாக்கார கூப்பிட்டு இது ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி திருவிழா மாதிரி இருக்குது. உங்க அம்மா உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, டீச்சிங் கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி நிறைய வேலை செய்யறது இருக்குதம்மா, பெண்டிங் இருக்குது. கண்டிப்பா அந்த வேலை சேர்ந்து இருக்கிற டைம்ல எனக்கு மனசுக்கு பிடிக்கும். வேலை செய்யறதுக்கே எனக்கு மனசுக்கு பிடிக்கும். வேற செலிப்ரேஷன்ஸ் எனக்கு இஷ்டம் ஆகுறது இல்ல, ப்ரோக்ராம்ஸ் இஷ்டம் ஆகுறது இல்ல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா 5 நிமிஷம் அங்க போறேன். இது என்ன குறை இருக்குதா அங்க ஒரு 10 நிமிஷம் இருக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸா எனக்கு கஷ்டம், அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இவர் எதனா எனக்கு அப்ரிஷியேட் பண்ணா இஷ்டம் ஆகுறது இல்ல. அவர் முன்னால நாங்க எதுவுமே சாதனை செய்யல. அது எனக்கு மனசுல இருக்குது. அதனால இருக்கிற டைம்ல கடவுளை என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாங்களோ, என்ன அக்கா தங்கச்சி எனக்கு குங்கும மஞ்சள் கொடுத்து என்ன பிளெஸிங்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த சாதனை செய்ய வரைக்கும் நான் எந்த ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது. அதுதான் எனக்கு மனசுல இருக்கிறது. அது நான் மீட்டிங்ல இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க எல்லாருமே கூப்பிட்டு நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கிற டைம்ல ஏன் நான் ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்றது இல்ல உங்களுக்கு தெரியணும். யாரன்னா எதனா ப்ரோக்ராம் கேட்டா கூட நான் வருதில்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேல நான் டைம் வேற எதுக்கு நான் டைம் கொடுக்கணும். இப்ப தண்ணி ப்ராப்ளம் இங்க சால்வ் ஆயிருக்குது, இன்னும் 10 ஏரியாலாம் நாங்க சால்வ் பண்ணல. அதனால நான் அங்க செலிப்ரேஷன்ல இருந்தா இவருக்கு இந்திரா அக்காக்கு எம்மா பிரசிடென்ட் இவர் மனசுல இருக்குது. மேடம் கூட தான் இருக்கிறேன் நான் எவ்ரிடே. பள்ளியில வந்தா மேடம் கூட, சாயங்காலம் வரைக்கும் மேடம் கூட. ஆனா என் ஏரியால என்ன ஃபில்டர் கொடுக்கலாம் அது அந்த மனசுல இருக்குது, மனசுல இருக்குதா இல்லையாக்கா இருக்குது. ஆனா மைக் கொடுத்தா மேடம் பத்தி நல்லதா பேசுறாங்க. அது நான் கரெக்டா நான் என் டியூட்டி, அது என் கரெக்ட். அது பண்ணதுக்கும் எனக்கு மனசுக்கு இது இல்லை, திருப்தி இல்லை. இங்க ஒரு 6 months ஏரியா வந்தோம். ஆශ්‍රயா ஒரு சைட்லெஸ் வீடு இல்லாத மக்களுக்கு சைட் இல்லாத ஒரு அப்ளிகேஷன் நாங்க கொடுத்தோம். அப்ளிகேஷனா இப்போ செலெக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் மைனிங் ஏரியா நான் மைனிங் ஏரியா எல்லாம் சரி அப்ளிகேஷன்ஸ் வந்து அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்குது. டாக்குமெண்ட் இன்வாலிட், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கரெக்டா நீங்க போடாத இருக்கிறனால, வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேர் அப்ளிகேஷன் போட்டு இருக்கிறனால அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்குது. ஆனா 1000 அப்ளிகேஷன்ஸ் வேலிட் ஆயிருக்குது, அக்செப்ட் ஆயிருக்குது 1000 அப்ளிகேஷன்ஸ். மைனிங் ஏரியா வார்டு வைஸ் 40% அப்ளிகேஷன் நாங்க அக்செப்ட் பண்றேன். அது லாட்ரி சிஸ்டம். இது உங்க கவுன்சிலர்ஸ்க்கு ஏரியால எஜுகேட் பண்றதுக்காக நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்திருக்குது. ஆශ්‍රயா சைட் அலாட்மெண்ட் பண்றதுக்கு ஃபைனல் ஸ்டேஜ், ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் பெண்டிங் இருக்குது. என்ன ஸ்டேஜ்? லாட்ரி நாங்க 40% 100 அப்ளிகேஷன்ஸ் இருந்தா 40 அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் ஆகுறது. அது நீங்க தான் பெனிஃபிஷரிஸ் வந்து அந்த லாட்ரியா எடுத்து நீங்க இன்னொரு பாக்ஸ் போட்டு அப்ளிகேஷன் நாங்க செலெக்ஷன் பண்ணி காந்தி ஹவுசிங் போர்டுக்கு அது அப்ளிகேஷன் அனுப்பணும். அவரு அங்க பட்டா கொடுக்குறாங்க ஏன்னு எழுதுற கரெக்ட் பட்டா வீடு சைட் பட்டா கொடுக்குறாங்க. வேற ப்ரொசீஜர் கூட இருக்கு. அது நான் சொல்றதுக்கு இந்த மீட்டிங். ஆனா யார் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்குது 1000 அப்ளிகேஷன்ல 600 சைட்ஸ் நாங்க கொடுக்க முடியும். அதெல்லாம் மைனிங் ஏரியாவுக்கு நாங்க 40% அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு வார்டுல அப்ளிகேஷன் 30 அப்ளிகேஷன் 90 அப்ளிகேஷன் 80 அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதுல நீங்க தான் ஏரியா வைஸ் பெனிஃபிஷியர் கூப்பிட்டு ஆශ්‍රயா இடம் இருக்குது ராஜேஷ் கேம்ப்ல, அங்க ஒரு ஏரியா பெனிஃபிஷியரிஸ்
மூலமா அந்த லாட்ரி சிஸ்டமா அப்ளிகேஷனை எடுத்து நாங்க அது கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். அவரு 15 days 20 days டைம் எடுத்து அந்த பட்டா கொடுக்குறாங்க. அப்போ அங்கே ஃபங்க்ஷன் பண்ணி அது ஒரு அச்சீவ்மெண்ட். கேஜிஎஃப் ஒரு இண்டஸ்ட்ரி வந்தா, கவர்மெண்ட் மூலமா ஒரு இண்டஸ்ட்ரி வந்தா அது அச்சீவ்மெண்ட். ஒரு டைம் இண்டஸ்ட்ரி இங்க வந்தா நெக்ஸ்ட் இப்போ வெளியூர்ல வேலை பண்ணியிருக்காங்க எங்க மக்கள் எல்லாம், அண்ணா தம்பியோ அப்பாவோ எல்லாம் வெளியூர்ல வேலை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல தான் அவருக்கு வேலை வந்தா, ஒரு மெடிசன் கம்பெனியோ ஒரு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஏர்ஃபோர்ஸ்தோ ஏதோ ஒரு கம்பெனி இங்க வந்தா இங்க வேலை வாய்ப்பு. காலேஜ், டிப்ளமோ காலேஜ், இந்த காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் எஜுகேட் பண்ணி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த காலேஜஸ் எல்லாம் யார் ஃபர்ஸ்ட் ஐடிஐ பண்ணுறாங்க, டிப்ளமோ பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் எது அவர் ட்ரைனிங் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கோப் இருக்குது. வெளியூரில் ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட் கேஜிஎஃப்ல தான் ஸ்கோப் வரும். அதனால இதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஒரு சர்வீஸ். கேஜிஎஃப் எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி. நானும் இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன்.